ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப்பு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 28/12/2024 27/1/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. 6 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து அப்ரெண்டிஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன வேகன்சி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஏசி மெக்கானிக் 143 வேகன்சி, ஏர் கண்டிஷனிங் 32 வேகன்சி, கார்பெண்டர் 42 வேகன்சி, டீசல் மெக்கானிக் 142 வேகன்சி, எலக்ட்ரானிக் மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா 85 வேகன்சி, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா 1053 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் எஸ்என்டின்னு எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, பவர் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா 34 வேகன்சி, ட்ரெயின் எலக்ட்ரின் பார்த்தீங்கன்னா 34 வேகன்சி, ஃபிட்டர் பார்த்தீங்கன்னா 1740 வேகன்சி, மோட்டார் மெக்கானிக்கல் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி, மிஷினிஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி, மெக்கானிக் மெயின்டெனன்ஸ் டூல் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, பெயிண்டர் பார்த்தீங்கன்னா 74 வேகன்சி, வெல்டர் பார்த்தீங்கன்னா 713 வேகன்சி, மொத்தமாக 4232 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது டைமே பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தி கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அண்டர் 10th 12th சிஸ்டம் வித் மினிமம் 50 மார்க்ஸ் அக்ரிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது 10th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், 12th படிக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், வித் ஐடி பண்ணிட்டுருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது தகுந்த உங்களுக்கு கொடுத்துருக்க 16 வேகன்சிலையும் யார் எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன எலிஜிபிள் அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜில் கொடுத்துருக்காங்க. இந்த வயசு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்டார்ட் பண்ணுறவங்க வயசு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 5 வருஷமாகவும், ஓபிசி அமெரிக்கவங்க பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸஸ் ஆகும் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பிடபிள்யூன்னு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன், அதாவது ஆர்ஆர்பி கைடன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா அதில் அவங்க வந்து 50% கம்பல்சரி அக்ரிகேட் மார்க் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்டே பண்ண கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் அப்ரெண்டிஸ்ஷிப் கவுன்சிலிங் வச்சு தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை ஸ்டைப்பன் கொடுப்போம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு டாக்டர் எல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இன்டர்வியூ பண்ணுவான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபீ கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நம்ம வந்து பே பண்ணணும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கால் லெட்டர்லாம் வந்து உங்களுக்கு லேட்டர் தான் வெயிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.